இயக்குனர் பாலா இவர்கிட்ட போய் நம்ம போய் களிமண்ணாக போய் நின்னோம்னா போதும், அவங்கள வந்து ஒரு கைத்திறந்த நடிகர்களாக மாற்றிடுவார். இயக்குனர் பாலா அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா முற்றிலும் எக்ஸ்ட்ரீமாக நம்மள வந்து ஷேடோ இருக்குது, பிளாக் ஷேடோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்க்கையின் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் எடுக்கக்கூடியவர் இயக்குனர் பாலா. சைக்கோ, மென்டல், லூஸு, திறமக்காரன், இந்த மாதிரி பல விமர்சனங்களுக்கு உள்ளானவர். இப்படிப்பட்ட இயக்குனர் பாலாவுக்கு இன்றைக்கி 25வது ஆண்டு விழா சென்னையில். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இயக்கி இருக்கிற படமான வணங்கான் படமும் ஆடியோ லான்ச்சும் அதே ஈவெண்ட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பாலா அவர் எப்படிப்பட்டவர் என்ன அப்படிங்கிற அந்த வரலாறு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பாலுமேந்திர சார்ட்டிருந்து வந்தார், ஆஸ்தான சிஷியன், எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 25 ஆண்டுகள் பாலாவுக்கு ஏன் விழா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 25 ஆண்டுகள் அவர் என்ன சாதிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போது நம்ம ஒருத்தவங்கள சும்மா இருந்தாலே வந்துட்டு எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி அப்படின்னும். ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பாலாவை பற்றின நிறையா எதிர்மறை விமர்சனங்களும் இருக்குது, நேர்மறை விமர்சனங்களும் இருக்குது. இப்போது நம்ம அதை பற்றி தான் இங்கே முழுசாகவே பேச போகிறோம். பாலாவுடைய முதல் படம் சேது படத்தில் வந்து அவர் வந்து ஒரு கிளைமேக்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் திரைக்கதையை வடிவமைக்கிறார். அந்த திரைக்கதையை வடிவமைத்து அந்த படம் கிட்டத்தட்ட அகிலாங்கிற ஒரு பெயரில் ஆரம்பித்து, முரளியை வச்சு ஆரம்பித்து நிறைய பேரை வந்து அதில் வந்து காஸ்டிங் பண்ணி ஒவ்வொரு இடமா ட்ராப் ஆகி ஃபைனலாக விக்ரம் வச்சு பண்ணி, அந்த விக்ரம் வச்சு பண்ணியும் படம் 5 திரையரங்குகளில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகி மவுத் டாக் மூலமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஒரு படம்னா அது சேது தான். அது வரைக்கும் பாலா என்பவர் யார் அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாலா அந்த படத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. யார் அவருன்னு அவருடைய கதைகள் எல்லாத்தையுமே தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி ரீமேக் வாங்கி பண்ணுறாங்க. ஹிந்தியில் சல்மான் கான்லாம் அந்த கேரக்டரை எடுத்து இது பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து யாருப்பா இந்த பாலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரையும் தன்முனைப்போட பார்க்க வைத்தவர். அந்த படம் அவ்வளோ கமர்ஷியலாகவும் இருக்கும், அதே சமயம் அவ்வளோ எமோஷ்னலாகவும் இருக்கும். இந்த டார்க் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய அடி ஆழத்துக்குள்ளே இருக்கிற அவ்வளோ நிலைகள், அவனுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்திருந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பாலா அடுத்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம் கொடுக்குறாரு. நந்தா படத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 படங்கள் வந்து வரிசையாக அட்டர் ஃப்ளாப், பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. ஈவன் விஜயகாந்த் கூட நடித்த ஒரு படம் வந்து விஜயகாந்துக்காக ஆவரேஜாக போச்சு, பெரியண்ணா படம். மற்றபடி அவருக்கு வந்து பெருசெல்லாம் கிடையாது. அவர் வந்து மறுபடியும் நான் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சீரியல் சைடில் கமிட் ஆன மாதிரியும் ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூர்யாவை திருப்பி கூப்பிட்டு நடிக்க தெரியலையா, வா நான் நடிப்பு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நடிக்க வச்சு, அந்த நடிப்பின் மூலமாக வந்து மெருகேற்றப்பட்டு இன்றைக்கி சூர்யா அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருன்னா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இயக்குனர் பாலா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட சூர்யாவை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அதற்கப்புறம் ராஜ்கிரண் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. இந்த ராஜ்கிரனுடைய இந்த ஒரு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, அந்த ரோலுக்கு பாலா அதற்கு முன்னாடி அப்ரோச் பண்ணது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒருவேளை அந்த இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்திருந்தாருன்னா சூர்யா வந்திருந்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உடல்நிலை நல்லா இருந்திருந்தால் வந்திருந்திருப்பார். அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரே காரணத்துக்காக அவர் தவிர்த்துட்டார். அதனால் அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராஜ்கிரண், அது வரைக்கும் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ராஜ்கிரண் வந்து பாண்டவர் பூமிக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு படம் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு படம் அவரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மிடுக்கா திமிரா பாலா வந்து இதில் வந்து வடிவமைச்சு காமிக்கும்போது ராஜ்கிரனுக்கு இதுக்கப்புறம் வந்து ரீஎன்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு வாய்ப்புகள் அதிலிருந்து தான் வர ஆரம்பிக்குது. இந்த படத்திலிருந்து இவங்களுடைய ஒரு விஷயம் எல்லாமே வந்து என்னென்னா, படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் படம் எல்லா இடத்துலையும் ஆவரேஜாக போயிடுச்சு. எப்படி தாயை தன்னுடைய சொந்த பையனை கொலை பண்ணுவா, ஒரு தாய் வந்து தப்பான கணவனை வந்து அம்மா மேலே பாசம் இருக்கிற ஒருத்தர் அடித்து கொல்லும்போது அவனை வந்து பாராட்டுறதை விட்டுவிட்டு அவனை வந்து இப்படி சோத்தில் விஷத்தை வச்சு கொள்ளுறது எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் சில விஷயங்களை ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் அந்த படம் சொன்ன அழுத்தம், அதோடைய வீரியம் வந்து இன்றைக்கும் போற்றப்படுற ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை. இதில் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரும் வெளியில் தெரிய இருந்தார். அதே மாதிரி ரத்னவேலு அப்படிங்கிற ஒரு பெரிய கேமராமேனும் இன்றைக்கி உலகம் முழுசு பிரபலமாக இருக்கார். அப்படின்னா ரேண்டிங்கிற பேரில் அதற்கும் அந்த படம் தான் ஒரு முக்கியமான சான்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி அவர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து
இந்த ஒரு 2 பேர் ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்குற பாலா அதுக்கடுத்து வந்து பிதா மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு. அந்த படத்துடைய துறை கூட இப்போ ரீசெண்டாக தான் வந்து கடனவதி உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல ஷூட்டிங் ஸ்கெடியூலுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இளையராஜாவுடைய மியூசிக்கு அந்த படம் எல்லாமே வந்து வேறு ஒரு ரேஞ்சில் நிற்கிது. மாஸ்டர் இளையராஜா கிட்டத்தட்ட வந்து யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா 3 படங்களுமே பார்த்திங்கன்னா இளையராஜா மியூசிக் தான் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து மாஸ்டர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு பேர் பட்டத்தோட பிதாமகன் ரிலீஸ் ஆகுது. பிதாமகன் படம் வந்து ஜெயகாந்தனுடைய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற அந்த ஒரு குறு நாவலில் அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை. நந்தவனத்தில் ஆண்டிங்கிற ஒரு சிறுகதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதில் இருந்து அவன் வந்து ஒரு சுடுகாட்டிலே வாழ்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தார். ஸோ இது வரைக்குமே வந்து பாலா இன்னும் கேரியர் உச்சத்துக்கு போனார். பாலா கிட்ட யாராவது ஒரு படத்தில் நடிச்சிட மாட்டோமா, நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா? ஏன்னா அந்த படத்தின் மூலமாக சங்கீதா அப்படிங்கிற ஒரு நடிகை வெளியில் தெரியப்பட்டாங்க. அது வரைக்கும் சங்கீதாங்கிற ஒரு நடிகை பெருசாக வெளியில் தெரியாமல் இருந்தாங்க. அவங்க நிறைய படங்களில் ஃப்ளாப் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் சங்கீதா அப்படிங்கிற அந்த நடிகை வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்கன்னா அதற்கு காரணம் பிதாமகன். இந்த மாதிரி பல பேரை வளர்த்து விட்ட நம்ம பாலா அவர்கள் அதுக்கு அடுத்து வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் வந்து நான் கடவுள். இந்த நான் கடவுள் படத்துக்கு அஜித் குமார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு ஒரு ஆசை, அஜித் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இணைகிறாங்க. அங்கே இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு. பாலாவும் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்கிறாரு. ஸோ அவர் எப்போ எடுப்பார், இவர் வேறு எந்த டேட்ஸுமே இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. படம் வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் பாலாவின் இன்னொரு முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பாலா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல இயக்குனர். அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், வேலையை வாங்குறதுல ரொம்ப கச்சிதமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த இடத்துல அஜித்துக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்ததோ அதற்கப்புறம் பாலாவுடைய இன்னொரு முகம், அவர் வந்து சைக்கோ, இந்த மாதிரியான ஒரு பேர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. நான் கடவுள் படம் வரும்போது ஆர்யா வச்சுட்டு அவர் நிறைய பண்ணார், நிறையா ரீஷூட்ஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. நான் கடவுள் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். ஆனால் வசூல் ரீதியான படமா அப்படின்னு கேட்டால் அது வசூல் ரீதியான படம் கிடையாது. ஆனால் அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு அழுக்கு அவலங்கள் இது எல்லாமே என்னென்னா, எழுத்தாளர் ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம் அப்படிங்கிற அந்த நாவலுடைய அடாப்டேஷனை வச்சுட்டு எழுத ஆரம்பித்தார். முதல் 3 கதைகள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்போது அதற்கு அடுத்த கதைகள் எல்லாமே ஏன் தோல்வி கொடுத்துச்சுன்னா, பாலா அதற்கு முன்னாடி வரைக்கும் வெளி உலகத்தில் சேர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை, யதார்த்த வாழ்க்கையை பற்றி பதிவு செஞ்சு அவர் ஒரு படமாக எடுக்க வரைக்கும் அந்த படத்தில் ஒரு வீரியம் நமக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனால் நான் கடவுள் படத்திலிருந்து அவர் ஒவ்வொரு படமுமே வந்துட்டு வெளியுலக வாழ்க்கையை விட்டுட்டு கதைகளுக்குள்ளே அவர் தேட ஆரம்பித்தார். கதைகளுக்குள்ளே தேடும்போது அவருடைய கற்பனையும் ஒரிஜினல் கதையும் 2 மிக்ஸ் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகலை. அதுதான் உண்மை. இப்போ இவர் அதுக்கடுத்து இந்த பிளண்டிங் ஆகாத ஒரே காரணத்துக்காக இவர் அடுத்த ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்த ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இவன் ஒரு காமெடி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச கரியர் பீக்லேயே ஒரு 8 மாதத்தில் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா அது அவன் இவன் தான். அந்த படம் வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பாலாவோட கரியர்லேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் படம் அப்படின்னா வந்து அது அந்த படம் தான். அந்த படத்தில் விஷால கண்ணை உருட்டி மிரட்டி என்னென்னமோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது தேவையும் இல்லை. இழிச்சு பழிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தேவையே இல்லை. ஸோ அந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து பாலாவுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன ஜெருக்கு கொடுத்துச்சு. சரி, இந்த ஜெருக்கு கொடுத்துச்சு, இதை எப்படி இருந்தாலும் நம்ம சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அதுக்கடுத்து வந்து எரியும் பனிக்காடு அப்படிங்கிற நாவலான, அதாவது தி ரெட்டி அப்படிங்கிற அந்த நாவலை அடாப்ட் பண்ணி பரதேசி அப்படிங்கிற ஒரு படம் அதர்வை வச்சு பண்ணுறாரு. பரதேசி படம் உலகம் போற்றும் ஒரு உன்னத சினிமாவாக மாறுச்சு. ஆனால் பரதேசி படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள், அந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் வரும்போது அவர் எல்லாரையும் அடித்த விஷயம், எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜினால் அவர் டோட்டலாக வந்து காலி பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ணிடுச்சு. அது பண்ணதுனால அந்த படம் வந்து பெருசாக போச்சா இல்லையா அப்படின்னா, ஒரு உலக சினிமான்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. வசூல் ரீதியான சினிமா அது பெருசாக இல்லை. ஏன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் பாலா தான். பி ஸ்டுடியோஸ்னு அந்த ப்ரொடியூசராக இருந்தார். அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் பெருசாகவும் போகலை. பெருசாக போகிறதுனால ஒரு பெருசாக அடி வாங்குது. அவரே வந்து கமல் சார் முன்னாடி வந்து சொல்லியிருந்தார், இந்த டிடிஹெச் மாதிரியோ வந்து இதுலேயே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் பரதேசி படத்தையே ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த சினிமா நல்லாவே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சரி, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் அதுக்கு அடுத்து எடுக்கணும்னு நினச்ச படம் குற்றப்பரம்பரை. வேல ராமமூர்த்தி எழுத்தாளர், இப்போ நடிகராக இருக்கிற வேல ராமமூர்த்தியுடைய கூட்டாஞ்சோறு அப்படின்னு நாவலில் வந்த அந்த கதையை எடுத்து குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு விஷயமா எழுதணும்னு அவர்
படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு படமும் எடுக்கிறதாகவும், அந்த படத்துக்கு பேர் பெருங்காமநல்லூர், உசிலம்பட்டி பக்கம் பெருங்காமநல்லூரில் ஒரு 9 பேர் உயிர் நீத்த அந்த ஒரு வாழ்க்கை வரலாறு குற்றப்பரம்பரை சட்டத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால பாரதி ராஜா சாருக்கும் பாலாவுக்கும் ஒரு பெரிய உரசல் விழ ஆரம்பிக்குது. இந்த உரசல் பெருசாகி கடைசியில் 2 பேருமே குற்றப்பரம்பரை படத்தை எடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை. இப்போ கபிலன் வைரமுத்து அதை குற்றப்பரம்பரையை வச்சு அவர் ஆகோல் அப்படிங்கிற ஒரு நாவலும், அதோட 2ஆம் பாகமாக மாக்கியவல்லி காப்பியம் அப்படிங்கிற ஒரு நாவலாகவும் அவர் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. இது 2 பேருமே இப்போ படங்கள் எடுக்கவே இல்லை. சரி, இதை விட்டாச்சு, அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து இந்த மேலதளம் இசைக்கலைஞர்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு படம் எடுக்கலான்னு சசிகுமார், அவருடைய அசிஸ்டண்டான சசிகுமாரை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துடைய பெயர் தாரை தப்பட்டை. ஸோ தாரை தப்பட்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை படம் எடுக்கிற இளையராஜாவுக்கு ஒரு 1000வது படத்துடைய மியூசிக்கு. அந்த படத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற மாமியாருக்கு ஒன்சைடாக லவ் பண்ணுற ஒரு பெண்ணு, அவங்க ஒரு குழந்தை, அப்புறம் நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இருக்காது, அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற ஒரு மாமா வேலை பார்க்குற ஒருத்தன் குடும்பக்காரன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய பார்த்து சலிச்சு போச்சு. அப்படின்னும்போது அந்த படம் பார்க்கும்போது முற்றிலுமே அது நிராகரிக்கப்பட்டுச்சு. எல்லாராலையுமே அந்த படத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த கதையை யாருமே அக்செப்டும் பண்ணிக்கலை. இதுதான் உண்மை. சரி, இது அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதுனால அதுக்கடுத்து விட்டுருந்தாரா? சும்மா இல்லை. இதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பேரில் ஜோதிகாவையும் ஜிவி பிரகாஷையும் வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இவானாங்கிற கேரக்டர் அந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பணக்கார வீட்டுனால தெரியாமல் கற்பழிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கும். பட் அந்த குழந்தைக்கு காரணம் ஜிவி தான் நினச்சி அப்புறம் ஒரு கன்ஃபியூஷனில் அந்த படம் என்ன ஏது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பாலாவுக்கும் அந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட துளியுமே சம்மந்தமே இருந்திருக்காது. இப்படி ஒரு படத்தையாக நம்ம எடுக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அந்த இதில் இருக்கும். ஏன்னா நாச்சியார் படம் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் தான். ஸோ இப்படி அவர் ஒவ்வொரு பிரச்சனையாக உள்ள வர 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 அதுக்கடுத்து யாருமே பெருசாக கை கொடுக்கல. அவர் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார், அதுவும் பெருசாக போகலை. சரி, யாருமே கை கொடுக்கல, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற இடத்துல தான் அவரோட ஃபேமிலியில் ஒரு பெரிய விரிசல் வருது. அவங்களுடைய மனைவி விவாகரத்து வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவர் தனிமையில் இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. எல்லாமே பண்ணும்போது சூர்யா, அவரை காப்பாற்றி விட்ட சூர்யா திரும்பவும் பாலாவுக்கு ஒரு படம் பண்ணலாம் 2D என்டர்டெயின்மெண்ட்டில் அப்படின்னு போகிறாங்க. வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது கன்னியாகுமரியில் ஷூட்டிங் போது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த சூர்யா அன்னைக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த சூர்யா வேறு, இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்குற சூர்யா வேறு. இப்போ ஒரு தயாரிப்பாளராகவும் அவங்க சூர்யா இருக்கார். ஆனால் அப்போவும் பாலா சூர்யாங்கிறது என் வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் அங்கே ட்ரீட் பண்ணுறாரு. அங்கே ட்ரீட் பண்ணும்போது சூர்யாவுக்கும் அவருக்குமே ஒரு நிறைய லடாய் வருது, உரசல் வருது. இந்த உரசலில் தான் அவருக்கு அதுக்கடுத்து பிரச்சனை வருது. ஏன்னா இதற்கு முன்னாடியே விக்ரமும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. துருவ விக்ரமை அறிமுகப்படுத்துறதுக்கு விக்ரம் வர்மா படத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அந்த படத்தோட அவுட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருங்கிய நண்பரான விக்ரமே அவுட்டு பிடிக்கலைங்கிறதுனால படத்தையே ரீஷூட் பண்ணுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு பாலாவுடைய ஆட்டிடியூட்னால அவர் அழிஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு தன் உச்சிக்கு போகிறதும் அவனுடைய உச்சியிலிருந்து வீழ்ச்சிக்கு வர்றதுமே அவனுடைய எண்ணங்கள் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த பாலாவுடைய உச்சி இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் அவருடைய எண்ணங்கள். அந்த உச்சியிலேருந்து இப்படி வீழ்ச்சிக்கு வளர்ந்தது காரணம் அதுக்கும் அவருடைய எண்ணங்கள் தான். முதல்ல ஒரு மனிதன் நார்மலாக இருக்கணும். நார்மலாக இருக்கும்போது உயரத்துக்கு வருவான். உயரத்தில் இருக்கும்போது அந்த நார்மல் அப்நார்மலாக ஆகும். அப்போவும் அவன் நார்மலாக இருக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணலை. அதனால் அவருக்கு அடித்த சர்க்கிள். அடுத்து வணங்கான்னு வந்துச்சு. வணங்கான்லேயும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் அருண் விஜய் சமாளித்து அது இதுன்னு பண்ணி இப்போ அருண் விஜய் ஒரு போஸ்ட் போட்டு படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது அவருக்கு 25வது ஆண்டு விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. இதுதான் பாலா ஒவ்வொரு சினிமாவையும் கடந்து வந்த பாதை. இன்றைக்கி 25வது ஆண்டு விழா எடுக்கிற ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பாலாவால் நிறைய நடிகர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஆர்யாவும் சரி, விஷாலும் சரி, விக்ரமும் சரி. விக்ரம் ஆல்ரெடி நல்ல நடிகர் தான், பட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சூர்யா, இப்போ அருண் விஜய் நல்ல நடிகராக தான் இருக்கார். இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, நல்ல நடிகைகளை உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட கதைகளை ஆரம்ப காலகட்டங்களில் எடுத்தார். அந்த படங்கள் தான் இன்றைக்கும் அவரை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. மற்றபடி பாலாவுக்கு 25 ஆண்டுகள் கொண்டாடுற அளவுக்கு அவர் என்ன சாதிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்புது. ஏன்னா ஒரு மனிதன் சாதிக்கிற அளவுக்கு அவர் பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாரா, இல்லை வேணும்னு புகழாரம் சுட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, கரெக்டு. ஆனால் இந்த விளிம்பு நிலை மக்களோட வாழ்வியலை வெளியில் சொல்லியிருக்காரு, ரைட்டு. இதனால் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறதும் கிடையாது. சரி, இவருடைய படங்கள்னால யாருக்காவது ஏதாவது நிம்மதி இருந்துச்சா, அதுவும் கிடையாது. ஒருவேளை இதே பாலா 3 படங்கள் வரிசையாக ஹிட்டு கொடுக்கும் போதும் அவரை வச்சு ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விழா எல்லாராலையும் கொண்டாடப்படுவாங்க, சிறப்பாக இருக்கப்படுவாங்க. ஆனால் 3 படங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக மற்ற படங்கள்
படங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு தோல்வி முகத்தை தான் கொடுக்குது. அந்த தோல்வி முகத்தை வந்து இப்போ ஏர்முகமாக ஆக்குறதுக்காக வணங்கான் படத்தில் ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணங்கான் போஸ்டரை பாருங்கள். அந்த போஸ்டரில் அருண் விஜய் வந்து அந்த சாக்கடையோட முகத்தில் ஒரு பக்கம் பெரியாரையும் இன்னொரு பக்கம் பிள்ளையாரையும் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இது முன்னெழுப்புது. ஸோ இது எல்லாமே ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காகவும் பாலாவுக்கு வந்து நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாலா வந்து ஒரு நல்ல கதையாசிரியர், நல்ல இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு 25வது ஆண்டு விழா செலிப்ரேஷன் கொண்டாடுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரா அப்படின்னா அவர் இன்னும் வளரல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆணைத்தரமான நம்பிக்கை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.